உங்கள் பையன் என்ன பண்ணுறான்? ஃபோட்டோகிராஃபராக இருக்கான். ஃப்யூச்சரே இல்லையே. மச்சான் சும்மா ஒரு ஃபோட்டோ எடுறா. ஒரு போட்டோக்கு இவ்ளோ நேரமா? என்னத்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க? என்ன இந்த போட்டோல கலரே இல்லையே. உழைக்கிற வழியை பாடுறா. இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியும் நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா, ஃபோட்டோகிராஃபினா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியறதில்ல. அது அவங்க தப்பு கிடையாது, அது அவங்களோட அறியாமை. அதை புரிய வைக்கிறது ஃபோட்டோகிராஃபரோட கடமை. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே மொழி ஃபோட்டோகிராஃபி தான். அதான் விஷுவல் லாங்குவேஜ். ஃபோட்டோகிராஃபியில் நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சாலே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. பெட், பேபி, இண்டஸ்ட்ரியல், ஈவெண்ட்டுன்னு 20க்கும் மேற்பட்ட ஃபோட்டோகிராஃபி ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. பார்க்குற எல்லாத்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது இல்லையே, ஃபீல் பண்ணுறதை மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்போம். ஃபோட்டோகிராஃபினா ஜஸ்ட் ஃபோட்டோ இல்லை, அது ஒரு மெமரி, லைஃப் டைம் மெமரி. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா பிளானிங், கிளைண்ட் ரெக்யர்மெண்ட், லொக்கேஷன் ஸ்கவுட்டிங், பெர்மிஷன் வாங்கணும், பொசிஷனிங் செட் பண்ணணும், லைட்டிங் பார்க்கணும், போஸிங் கைட் பண்ணணும், பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். அந்த ஒரு ஷாட் எடுத்து அதுக்கு ஏற்ற எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது ஒரு ஃபீல். அது ஒரு ஸ்டோரி, வார்த்தையால் சொல்லிட முடியாது. அதான் ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி.